நம்ம தமிழ்நாடு முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். இது பாத்தீங்கன்னா அவரோட ஊர் தான், சிலுவம்பாளையம் தோட்டம் தான். பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஹாய் டியூட்ஸ், நான் சந்துரு. இப்ப என்னடா இப்படி பேசுறான்னு பாக்குறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஸோ மறுபடியும் ஒரு வீடியோ போடலாம். இதுக்கப்புறம் வீடியோ அடிக்கடி கொரோனா ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ வீடியோ இதுக்கு மேலே கொஞ்சம் அடிக்கடி போடலான்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோனேரிப்பட்டி பேரேஜ். இது பார்த்தீங்கன்னா காவேரியிலேருந்து காவேரி தண்ணி வந்து மேட்டூர்லேருந்து இந்த வழியாக தான் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டூரை தாண்டி இது வந்து எங்கே பவானி போகிற வழியில் இது வந்து கோனேரிப்பட்டி பேரேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இருக்கும். மேட்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கனடி பக்கமாக வந்து அங்கே கர்நாடகாவிலும் திறந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணி வந்து மேட்டூருக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மேட்டூரில் இருக்க 50,000 கனடி பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி தான் இருக்குது. அது வந்து நான் தண்ணி வரப்போ உங்களுக்கு தண்ணி ஒரு வீடியோ போடுறேன். தண்ணி வரப்போ நம்ம போய் பார்த்து ஒரு வீடியோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்னும் போக இந்த வழியிலேருந்து நம்ம பூலாம்பட்டி வரைக்கும் இந்த ஒரு ட்ரிப் எடுத்திருக்கோம். கோனேரிப்பட்டி டு பூலாம்பட்டி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சைடாக தான் இருக்க போகுது. இந்த ரிவர் சைடில் நான் போகிறப்ப அப்படியே உங்களுக்கு அங்கெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. போகிறப்ப நம்ம அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சிலுவம்பாளையம் இருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோட வீடு இருக்குது. ஸோ போகிறப்ப நம்ம அப்படி முதல்வர் வீட்டை பக்கம் அப்படியே பார்த்துட்டு ஸோ நம்ம அப்படியே பூலாம்பட்டி வரைக்கும் போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே அந்த சைடு உங்களுக்கு சில வியூ காரணம் அப்படியே பாருங்கள். இந்த பேரேஜ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டை பிரிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அது பக்கம் சேலம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் காமனாக இருக்குது. அங்கே வந்து இ பாஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா இ பாஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் வந்து அதாவது பெரிய வண்டி, அதாவது 4 வீலர்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரக்கு இந்த மாதிரி வரதால் இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம் வந்து 2 வீலரில் வந்தோம். ஸோ அங்கே பைக் அங்கே நிறுத்திட்டு இந்த பக்கம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்ல வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. பின்னாடி போர்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், சேலம் மாவட்டம் எல்லை ஆரம்பம். கரெக்டாக இதுதாங்க பார்டரு, சேலம் மாவட்டம் கரெக்டாக எண்டிங் பார்டரு. எடப்பாடியிலிருந்து இந்த பக்கம் கோனேரிப்பட்டி, இதுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், எண்டிங்லேயே கரெக்டாக ஆற்று ஓரத்துலேயே மீன் கடைலாம் மீன் போட்டு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் கடை. இடம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா ஒரே கிரீனிஷா பச்சை பசேர்னு. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அவரோட ஊர் தான், சிலுவம்பாளையம். எடப்பாடிலேருந்து உள்ள 12 கிலோமீட்டரு. உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இது ஃபுல்லாக அவரோட ஊர் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு உள்ள அங்கே காட்டுக்கு போகிற இடம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேரிகேடு. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து செக்கிங்கில் இருக்காங்க. ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஃபுல்லாக அவரோட லேண்டு தான். ஃபுல்லாக அவங்க ஏரியா.
நல்லா எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பீஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வீடு பின்னாடி தேர்தலாம் ஒரு எடப்பாடி ஐயா வீடு தான் அங்கே பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரிகேட் கிட்ட இருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு அது வரைக்கும் அளவு கிடைச்சிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நான் அங்கேருந்து மீதி வீடியோலாம் அங்கே பேசுகிறேன். வாங்க. லைவ் இல்லை, பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்மளது முதல்வர் எடப்பாடி திரு கே பழனிசாமி ஐயா வீடு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிறதுக்கு நம்ம எதுவும் பெர்மிஷன் வாங்கணும். இருந்தாலும் ஒரு வந்து தமிழகத்தின் முதல்வர். சரி வாங்க, அதுக்கப்புறம் நம்ம விட்டு மீதி வீடியோ பார்ப்போம். ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து வண்டியில் போய்கிட்டு மூவிங்கில் காட்டுறேன், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாலத்தோப்பு, அப்படியே இந்த பக்கம் பாக்குத்தோப்பு, வேற லெவலில் இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் இதோட முடிஞ்சிருச்சு. இது சும்மா ஒரு அவுட்டிங், சின்ன அவுட்டிங் தான். அதாவது நம்ம வீட்டில் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் அதிகம் வெளியில் போகல. ஸோ அதனால தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணோம். சும்மா ரொம்ப நேரம் இல்லை, இங்கேருந்து எடப்பாடி ஒரு 12 கிலோமீட்டர், எடப்பாடியிலேருந்து இங்கே ஒரு 12 கிலோமீட்டரு. கோனேரிப்பட்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் விரும்பி ரசித்து பார்க்கலாம். அந்த டைம் நீங்கள் வந்து தனியாக கூட 2 பேர் கூட 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் கோனேரிப்பட்டி, அதாவது எடப்பாடிக்கு அந்த கோனேரிப்பட்டியிலேருந்து இந்த பக்கம் பூலாம்பட்டி மேட்டூர் போகிற ரோடு சைடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த சைடு அதிகம் வெள்ளாமல் பண்ணுற ஏரியா. ஸோ நம்ம சேனலில் யார் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய் 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 பாய்.